வணக்கம் மக்களே, எப்படிலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 12 மணிக்கு ஷூட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டயத்தில் ரொம்ப ரொம்ப பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதா குமரேஷன் அடிச்சுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு தகவல், என்ன தகவல்னால், சுமி அம்மாவுக்கு மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருனால பிரச்சனை, என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த பிரச்சனை அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. முன்னாடியே சொல்லிடுவோம், ஏன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்குறத விட தகவலை முன்னாடி சொல்லிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக தான் அந்த போஸ்ட்டு, இந்த வீடியோ பதிவு. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எங்கன்னா திருச்சி ஈவெண்ட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து நலங்கு, நாளைக்கு வந்து நிக்கா. அந்த ஈவெண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி தரோமா, நீங்கள் பிரச்சனையும் இல்லை, நாங்களே முன்னாடியே வந்து எல்லா வேலையும் நாங்களே பார்த்து கொடுத்துருவோம், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லி ஈவெண்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஸ்டேஷன்லேருந்து. இந்த மாதிரி அட்மின் நீங்கள் தானா அப்படின்னு. பார்த்தா ஒரு இஷ்யூ போயிருக்குங்க போல். என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தா, சுமிமா வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, சுகைல் வந்து ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு மக்களே, எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு. அது நீங்கள் எப்படி வேணால் அது எடுத்துக்கோங்க, அது எப்படி வேணால் பேசலாம். ஏன்னா வாய் தானே, வாய் அது வாட்டுக்கு பேசும், நாக்கு தானே அது வேலை, அதை பார்க்கும். ஆனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம உடம்பும் நம்மளோட மனசும் தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பேசி பிரச்சனையில் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகைலோட ஐடிக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுமி அப்படி இந்த மாதிரி பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுது, சம் இஷ்யூஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இது வந்து யாருக்கு பிடிக்கல, சுமி அவங்களுக்கு பிடிக்கல. சுமி கமாண்ட்லேயும் வந்து தவறுதலாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. நான் பார்க்கல, நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கமாண்டை தவறுதலாக பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க வந்து அவங்கள பேசியிருக்காங்க. அதுவும் தப்பு தான், நான் அதை வந்து ரைட்டுன்னு சொல்ல வரல. சுமி அவங்க பண்ணதும் தப்பு தான். ஏன்னா வலைத்தளங்களில் வந்து தவறுதலாக பேசுகிறதும் தப்பு தான். ஆனால் அதை பேச தூண்டுறது இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தவறு. தப்பு செய்கிறவனோட தப்பு செய்ய தூண்டுறான் பாரு, அதுதான் முதல் குற்றவாளி, அதுதான் பெரிய தப்பு. அந்த தப்பை பண்ணுறது வந்து மிகப்பெரிய பாவம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அந்த மாதிரி தப்பு செய்ய தூண்டிய அந்த நபர் யார் அப்படின்னு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதனால் சுமி அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, என்கொயரிஸ் கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் போய் என்கொயரி அட்டன் பண்ணணும். இது வந்து சைபர் கிரைமில் கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. இப்போ சைபர் கிரைம் வரைக்கும் இவங்க போயிருக்காங்கன்னா இவங்க என்ன மாதிரி பேசியிருப்பாங்க, சுமி இவங்க எப்படி பேசியிருப்பாங்க, சுமியே பேச வச்சுருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நம்ம யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சுற்றியில் அடி விழுகுது அவங்களுக்கு. நம்ம ஒரு ட்ராக்கில் போனோம்னா அவங்க வேறு ட்ராக்கில் திருப்பி விட்றாங்க மக்களே. இதனால் வந்து செம்ம ஒரு மன உளைச்சலான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அதனால் இது எல்லாமே நம்ம சரி பண்ணணுன்றதுக்காக சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அங்கேருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி அனுப்பிட்டாங்க மக்களே. சீல்லாம் வச்சு, கவர்மெண்ட் சீல்லாம் வச்சு என் பேரை போட்டேன், ட்ரூஃப் நம்பர் போட்டேன், எனக்கு அனுப்பிட்டாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி இன்றைக்குள்ளே இந்த பிரச்சனை சரி பண்ண முடியுமா, இல்லை வந்து என்ன பிரச்சனை, எந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்கன்றது இனிமேல் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டோன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே சால்வ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இன்வால்வாமல் இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு பர்சனலாகவே நிறைய பிரச்சனை இருக்குது. ஃபேமிலி சைடும் சரி, அதர் சைடும் சரி, நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி பிரச்சனை இருக்கும்போது இவங்க எதுக்கு வாண்டடாக வந்து இன்னொருத்தவங்க பிரச்சனையை நம்ம தலையில் எடுக்கணும் அப்படி தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி வந்து இவங்க சுமி அவங்க மேலே வந்து கேஸ் கொடுக்குறதுனாலையோ, அவங்கள வந்து வேறு ட்ராக்கில் திருப்பி விடுறதுனாலையோ அவங்களோட எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. அதுக்கு நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் நிற்பேன் கூட. ஏன்னா எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது. மக்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஆவரேஜாக சுமி அவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னா உறவுகள், தங்கைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சுமி அவங்களோட லைவ்லையும் சரி, வீடியோவும் சரி, உறவுகளே, தங்கைகளே அப்படின்னு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு லைவ் பிடிக்கல, அவங்க பேசுறது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இதானே யூஸ்ஃபுல். ஸ்கிப் பண்ணிட்டு வர்றது தானே, அதானங்க ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கல, நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. மீறி போனீங்கன்னா உங்களுக்கு தானே அடி. ஓகேவா? இதே தான் எனக்கு நடந்துச்சு. எனக்கு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கல, வெளியில் வந்துட்டேன். திரும்பி போனால் அது எனக்கு தானே செருப்படி. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கல, நீங்கள் போகாதீங்க. அதை விட்டு அங்கே போய் கமெண்ட் பண்ணுறது வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகப்போகுது. அதனால் அவங்க சைபர் கிரைம் மூலமாக வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி என்கிட்ட இருக்குது. அவங்க தெளிவாக யூடியூப் அட்மின்னு சொல்லி என் நேம் யூஸ் பண்ணி என் நம்பரையும் கொடுத்துருக்காங்க.
இது நல்ல விஷயந்தான் உண்மைக்கே வந்து. ஆனால் நல்லா இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணிக்கோங்க மக்களே, ஒருத்தவங்க சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது, வீடியோ போடுறதுல வந்து நம்ம தலையிடவே முடியாது. அது அவங்களோட விருப்பம். அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. யூடியூப் வேலை என்ன வேலை, யூடியூப் அட்மினோட வேலை வந்து சேனல் வந்து க்ரோத் பண்ணணும், ஸ்ட்ரைக் ஆகக்கூடாது, தம்ப்நெயில் எடிட் பண்ணணும், ஹேஷ்டேக் ரெடி பண்ணணும், அவங்க சேனலுக்கு வந்து இன்கம் போனதோட இந்த தடவை இன்கம் வர்றதுக்கான ஐடியாஸ் கொடுக்கணும். இதுதான் என்னோடய வேலை. இதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணவும் போகிறேன், எல்லாத்துக்குமே பண்ண போகிறேன், நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப யூடியூப் அட்மின் அப்படின்னு சொல்லி என் பேரை கொடுக்குறதால ஒரு யூஸுமே கிடையாது மக்களே. அதனால் வந்து அவங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயம், அவங்க நாலேஜ் இல்லாமல் வீடியோ போட மாட்டாங்க, வேறு ஒருத்தவங்க சொல்லியும் வீடியோ போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க வீடியோ போடுவாங்க, அதான் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என் பேர் அட்மினாக கொடுக்குறது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சம்மந்தப்பட்ட ஆள் யாரோ அவங்கள்ட்ட தான் பேசணும். ரெண்டாவது அவங்க வந்து அப்படி பேசுனதுக்கு முழுக்க காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அப்படின்றப்ப நம்ம இந்த சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. மோஸ்ட்லி தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறனாலையும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அவங்க ஆல்ரெடி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க, மன உளைச்சலில் இருக்காங்க. இப்படி இருக்கவங்கள போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள். இந்த மாதிரி இடத்துல நீங்களோ வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் பெண் இருந்தால் என்ன மாதிரி மனசில் தோணிக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரி ஓடுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளையும், இவ்வளோ சண்டையிலையும், இவ்வளோ குடும்ப பிரச்சனையிலையும் அவங்க ஒரே ஆளாக வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக வந்து மனசில் ஏற்றுக்குங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு விஷயத்துக்காக போராடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு விஷயத்தை செய்யணுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயமாக வந்து கஷ்டப்படுறது அவசியம் கிடையாது. ஏன்னா போராடுறதுக்கும் தைரியம் வேணும், அது தனியாக நின்று போராடுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இதாகும். நீங்கள் அதையும் கெடுக்கும் ஒரு நோக்கத்தில் வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல் வந்துச்சு. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அவங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன், உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பேன், நல்லதுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், கெட்டதுக்கு துணை போகிறது கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேஸ் சம்மந்தமாக என்ன மாதிரி மூவ் பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி நாங்கள் மூவ் பண்ணிட்டோம், ஒரு சில விஷயங்கள் நாங்கள் மூவ் பண்ணிட்டோம். நீங்கள் எப்படி மூவ் பண்ணலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா மக்களே? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நாங்கள் வந்து திருச்சி கிளம்பிட்டோம். திருச்சியில் யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களோட சேர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகேங்களா மக்களே? தேங்க்யூ ஸோ மச். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னும் எனக்கு வந்து சம்பளம் வந்து எனக்கு இன்னும் கொடுக்கல. அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஏன்னா சம்பளம் எல்லாத்துக்குமே ஏறிடுச்சு. நம்மளும் ஒரு காலையிலே கால் பண்ணி பேசிட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கல மக்களே. சம்பளம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கல. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் பின்னாடிலாம் வேலை பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து காலையில் வெளில வர சொன்னேன், வரல. இது ரொம்ப லேட்டாக வந்துட்டு எல்லா வேலையும் சின்சியராக பார்க்குற மாதிரி பண்ணுவாப்புல. இந்த விஷயம் ஆடிட்டு ரொம்ப பிடிக்கும். அதை மாற்றிக்குவேன்னு நினைக்கிறேன், மாற்ற வச்சுருவேன். ஏன்னா ஓகே, ஆல்மோஸ்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? மீண்டும் ஒரு ஆன் த வேல லைவில் வந்து உங்களுக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய், see you later.